بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه الطيبين الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، وقال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لقد كان لكم في رسول الله أسوة حسنة. وقال رسول الله صلى الله عليه وسلم: إنما بعثت لأتمم مكارم الأخلاق. صدق الله وصدق رسول الله صلى الله عليه وسلم. பேரன்பும் பெரும் கருணையும் கொடையும் மிக்க பேருபகாரி அல்லாஹ்விற்கே கோடான கோடி புகழ். நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சகாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், உலமாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், இங்கு அமர்ந்திருக்கிற நாம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. அல்லாஹ்வின் கிருபையால் அவனுடைய பொருத்தத்தை நாடியவர்களாக அவனுடைய மாளிகையில் இஅ்திகாஃபுடைய எண்ணியத்தோடு அமர்ந்திருக்கிற மார்க்க நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா எந்த நல்ல விஷயங்களை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்று நடக்கும்படி கட்டளையிட்டுள்ளானோ அந்த விஷயங்களை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்று நடக்கும்படியும், எந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கும்படி கட்டளையிட்டுள்ளானோ அந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கும்படியும் எனக்கும் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு இறை எச்சத்தை கொண்டு நசீஹத்து செய்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நமக்கான முன்மாதிரியாக ஆக்கியிருக்கிறான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான்: லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களில் உங்களுக்கான முன்மாதிரி இருக்கிறது என்பதாக சொல்லுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எல்லா வகையிலும் நமக்கான முன்மாதிரியாக கொள்ள வேண்டும் என்றால் அவர்களை அதிகம் படிக்க வேண்டும், அவர்கள் குறித்து அதிகம் அறிய வேண்டும், அவர்களினுடைய மதிப்பு அதிகம் உணரப்பட வேண்டும். அவர்கள் தன் குறித்து சொல்லுகிற போது இப்படி சொல்லுகிறார்கள்: இன்னமா புஇஸ்து லியுதம்மிம மகாரிமல் அக்லாக். நற்குணங்களை பரிபூரணப்படுத்துவதற்கே நான் அனுப்பப்பட்டுள்ளேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய தந்தை அதிக அளவில் கடன் பெற்று அதை அடைக்காத நிலையில் மரணமாகிவிட்டார்கள். அந்த கடன் சுமையோடு ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்கு வருகிறார்கள். வந்து சொல்லுகிறார்கள்: யா ரசூலல்லாஹ், என்னுடைய தந்தைக்கு நிறைய கடன் இருக்கிறது, எதையும் அடைக்காத நிலையில் அவர்கள் மரணமாகிவிட்டார்கள். எனக்கு ஒரே ஒரு பேரித்தம் தோப்பு இருக்கிறது, அதிலிருந்து பல வருடங்கள் அறுவடை செய்து அதனுடைய பேரித்தங் கனிகளை நான் கடனாளிகளுக்கு தந்தாலும் கூட கடனை அடைக்க முடியாது. அந்த அளவிற்கு பெரிய அளவில் கடன் இருக்கிறது. எனவே யார் யாருக்கு என்னுடைய தந்தை கடன் தர வேண்டுமோ அவர்களை அழைத்து அவர்களிடத்திலே நீங்கள் கொஞ்சம் பரிந்து பேசுங்கள் என்பதாக சொன்னார்கள். இது பொதுவாகவே மார்க்கம் சொல்லித்தரக்கூடிய ஒரு அழகான ஒரு ஒழுங்குமுறை. இது கடன் தர வேண்டிய நிலையில் அவர் மரணமாகி விட்டார் என்று சொன்னால் அந்த கடனை அடைக்கக்கூடிய பொறுப்பு அவர்களினுடைய வாரிசை சார்ந்தது. வாரிசாக இருக்கக்கூடியவர் அடைக்கும் அளவிற்கான தகுதியை பெறவில்லை என்று சொன்னால் கடன் யாருக்கு கொடுக்க வேண்டுமோ அவர்களை அழைத்து அவர்களிடத்தில் இவருடைய நிலையை எடுத்து சொல்லி கடனை கொஞ்சம் தள்ளுபடி செய்வதற்கு பரிந்து பேசலாம். அந்த வகையில் ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அவர்களை அழைத்து கொஞ்சம் குறைத்து கொள்ளுமாறும் அல்லது தள்ளுபடி செய்யுமாறும் பரிந்து பேசுங்களேன் என்பதாக சொன்னார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சரி, யாருக்கெல்லாம் நீ கடன் தர வேண்டுமோ அவர்கள் அனைவரையும் அழைத்து வாரும் என்பதாக சொன்னார்கள். அனைவரும் வந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவரின் நிலையை எடுத்து சொல்லி, நீங்கள் கொஞ்சம் கடனை குறைத்து கொள்ள வேண்டும் அல்லது தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பதாக சொன்னார்கள். ஆனால் அவர்கள் யாருமே அதை தள்ளுபடி செய்வதற்கோ குறைத்து கொள்வதற்கோ தயார் நிலையில் இல்லை. தயார் நிலையில் இல்லை என்று சொன்னால் அவர்களை நிர்பந்தம் செய்ய முடியாது. எனவே ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்: உன்னுடைய பேரித்தம் தோட்டத்திற்கு என்னை நாளை அழைத்து செல் என்பதாக சொன்னார்கள். பிறகு அடுத்த நாள் ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து கொண்டு தன்னுடைய பேரித்தம் தோட்டத்திற்கு செல்கிறார்கள்.
அங்கே சென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரித்தம் பழங்களை அறுவடை செய்து ஒரு இடத்திலே கொட்டி உலர வைப்பார்கள் அல்லவா, அந்த களம், அதை நபி அவர்கள் சுற்றி சுற்றி வருகிறார்கள். ஏதோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிய நிலையில் பிறகு ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அழைத்து சொன்னார்கள், இப்போது இந்த இடத்தில் பேரித்தம் கனிகளை அறுவடை செய்து கொட்டி வையுங்கள் என்பதாக சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள். பிறகு ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பேரித்தம் கனிகளை அறுவடை செய்து உலர வைக்கப்படக்கூடிய இடத்திலே கொட்டி வைத்துவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தகவல் கொடுக்கிறார்கள். அப்போது நபி அவர்கள் சொன்னார்கள், இப்போது கடனாளிகள் அனைவரையும் அழையுங்கள், அதிலிருந்து எடுத்து எடுத்து கடனை அடைத்து விடுங்கள் என்பதாக சொன்னார்கள். இருக்கிற கனிகள் கொஞ்சம் தான், ஆனால் கடன் பெற வேண்டியவர்களும் அதிகம். எப்படி இதை கொண்டு அவர்களுக்கு கடன் அடைப்பது என்கின்ற ஆச்சரிய மிகுதியில் நபி அவர்கள் சொன்னார்களே என்பதற்காக வேண்டி கடனாளிகள் அனைவரும் அழைக்கப்படுகிறார்கள். எல்லோரும் வந்ததற்கு பிறகு அதிலிருந்து பேரித்தம் கனிகளை அளந்து அளந்து தருகிறார்கள். தந்தால் வந்தவர்கள் அனைவரும் தன்னுடைய கடனை பெற்றுக்கொண்டு திரும்பி விட்டார்கள். பேரித்தம் கனிகள் மீதம் இருக்கிறது. ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஆச்சரியப்பட்டவர்களாய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எல்லோருக்குமான கடனை அடைத்து விட்டேன், என்றாலும் மீதம் இருக்கிறது. ஏறக்குறைய 17 வஸக் பேரித்தம் கனிகள் மீதம் இருக்கிறது என்பதாக சொல்லுகிறார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதை உன்னுடைய குடும்பத்தாருக்காக வேண்டி எடுத்து சென்று விடுங்கள் என்பதாக சொன்னார்கள். ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய இந்த அற்புத செயலை கண்டு ஆச்சரியப்பட்டவர்களாய் அந்த 17 வஸக் பேரித்தம் கனிகளை தன்னுடைய வீட்டிற்கு எடுத்து சென்ற செய்தியை ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களே சொல்லுகிறார். ஏன் சொல்ல வருகிறேன், ஏதோ ஒருவர் கடன் பெற்று விட்டார், நம்மிடத்திலே வந்து முறையிடுகிறார், ஏதோ சில ஆறுதல் வார்த்தைகளை சொல்லி அனுப்பிவிடலாம் என்று இல்லாமல் அவர்களுடைய கடன் முழுமையாக அடைக்கப்படுகிற வரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய முஅஜிஸாத்தை பயன்படுத்தி உதவி செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் யாரையுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலட்சியப்படுத்தியவர்களாக இல்லை. இவர்கள் எல்லாம் நம்முடைய முன்மாதிரியாக இருக்க வேண்டும். இன்று சமூகத்திலே பார்க்கிறோம், அத்தியாவசியமான விஷயங்களுக்கு கடன் பெற்று கூட மிக சிரமத்தில் சிக்கொண்டவர்கள் இருக்கிறார்கள். நமக்கும் அவருடைய சிரமத்திலிருந்து அவரை விடுவிக்கக்கூடிய பொறுப்பு இருக்கிறது என்கின்ற சிந்தனை நமக்கு வேண்டும். ஒரு பயணத்திலிருந்து திரும்பி வர்றாங்க. வர நேரத்தில் ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க மட்டும் அங்கேயும் இங்கேயும் நின்றுகிட்டு இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூப்பிட்டு கேட்டாங்க, என்ன ஜாபிரே கிளம்பலையான்னு சொல்லி. ஒட்டகத்தை காணோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இந்த இடத்துல போய் பாருப்பா இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க. ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க போய் பார்க்கறாங்க, அங்கேயும் ஒட்டகத்தை காணோம். வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அங்கேயும் ஒட்டகம் இல்லை அப்படின்னு சொல்லி. அப்படியா என்று சொல்லி ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை கையோடு அழைத்து கொண்டு நபி அவர்கள் அந்த இடத்திற்கு போகிறார்கள். அங்கே ஒட்டகம் இருக்கிறது. அந்த ஒட்டகத்தை பிடித்து ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய கரத்திலே ஒப்படைத்து விட்டு ஏறுங்கள் என்பதாக சொன்னார். ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு தயக்கம். ஏனென்று சொன்னால் அந்த ஒட்டகம் பொதி சுமக்கக்கூடிய ஒட்டகம் தானே தவிர சவாரி செய்யக்கூடிய ஒட்டகம் இல்லை. இதில் எப்படி சவாரி செய்வது? இதில் சவாரி செய்து நாம் ஊருக்கு வர வேண்டுமே என்கின்ற அலுப்பில் ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த ஒட்டகத்தில் ஏறுகிறார்கள். இதை புரிந்து கொண்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் தண்ணீர் இருக்கிறதா என்பதாக கேட்டார்கள். தண்ணீரை கொடுத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தண்ணீரை தன்னுடைய வாயில் விட்டு கொப்பளித்து அந்த ஒட்டகத்தின் மீது உமிழ்ந்தார்கள். பிறகு அந்த ஒட்டகத்திற்காக வேண்டி துஆ செய்துவிட்டு, ஜாபிரே இப்போது பயணம் செய்யுங்கள். ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த ஒட்டகத்தை ஓட்டுகிறார்கள். அந்த ஒட்டகத்தினுடைய வேகத்தை கட்டுப்படுத்துவதற்கு நான் முயற்சி செய்கிறேன், என்னால் முடியவில்லை. அவ்வளவு தூரம் மிக வேகமாக அந்த ஒட்டகம் சென்றது என்பதாக சொல்லுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்னாலேயே வருகிறார்கள். வந்து சொன்னார்கள், ஜாபிரே, இந்த ஒட்டகத்தை எனக்கு விலைக்கு விற்று விடுங்கள் என்பதாக சொன்னார்கள். சும்மாவே எடுத்துக்குங்க, விலைக்கெல்லாம் இல்லை என்பதாக சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இல்ல விலைக்குன்னா எனக்கு கூட இல்லண்டா வேணாம் சொன்னாங்க. அப்படியா, சரி என்று சொல்லி ஒரு விலை பேசப்பட்டது. பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நான் பயணத்தை நிறைவு செய்துவிட்டு பிறகு ஒட்டகத்தை வந்து தங்களிடம் ஒப்படைக்கிறேன் என்பதாக சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள்.
ஊருக்கு சென்றதற்கு பிறகு அந்த ஒட்டகத்தை பிடித்து கொண்டு ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒப்படைப்பதற்காக வேண்டி வருகிறார்கள். வழியிலே ஒரு யூதர், ஜாபிரே எங்கே செல்கிறீர் என்பதாக கேட்கிறார். அப்போது ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு இந்த ஒட்டகத்தை வித்துட்டேன், அதனால அதை ஒப்படைக்கிறதுக்காக வேண்டி போறேன் அப்படின்னு சொல்றார். அப்ப அந்த யூதர் சொன்னார், இந்த ஒட்டகத்தையும் விலைக்கு வாங்குகிறாரா என்று ஆச்சரியமாக கேட்டுவிட்டு சென்று விட்டார். ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வீட்டு வாசலுக்கு முன்னால் வந்து நிற்கிறார். ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வந்த செய்தியை சொல்கிறார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே பள்ளிக்கு சென்று 2 ரக்அத்தை தொழுது விட்டு வாருங்கள் என்பதாக சொன்னார்கள். பொதுவான ஒழுங்கு அது. பயணத்திலிருந்து வீடு திரும்பினோம் என்று சொன்னால் பள்ளிக்கு சென்று 2 ரக்அத்தை தொழுதுவிட்டு வீட்டிற்கு செல்லுவது என்பது ஒரு சுன்னத்தான வழிமுறை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவ்வாறே செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். எனவே பள்ளிக்கு சென்று 2 ரக்அத்தை தொழுதுவிட்டு வாருங்கள் என்பதாக சொன்னார்கள். ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் 2 ரக்அத்தை தொழுதுவிட்டு வருகிறார்கள். அப்போது ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் நபி அவர்கள் சொன்னார்கள், பேசப்பட்ட தொகை இதுதான், அதை விட கூடுதலாகவே அவர்களுக்கு தாருங்கள் என்பதாக சொன்னபோது ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூடுதல் தொகையை கொண்டு வந்து ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய கையிலே தருகிறார்கள். ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை எண்ணி பார்த்து சொன்னார்கள், கூடுதலாக இருக்கிறது என்பதாக. நபி அவர்கள் தான் கூடுதலாக தர சொன்னார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. பிறகு ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் திரும்பி செல்வதற்கு எத்தனித்த போது நபி அவர்கள் ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அழைத்து சொன்னார்கள், பிலாலே அந்த ஒட்டகத்தையும் என்னுடைய அன்பளிப்பாய் ஜாபிரிடத்திலேயே ஒப்படைத்து விடும் என்பதாக சொன்னார்கள். ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அழைத்து இந்த ஒட்டகத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பளிப்பாய் இதை எடுத்து செல்லும் என்பதாக சொன்னபோது ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மகிழ்ச்சியால் அந்த ஒட்டகத்தை மீண்டும் ஓட்டி வருகிறார்கள். ஏற்கனவே கேட்ட அதே யூதர் மீண்டும் பார்க்கிறார். ஜாபிரை பார்த்து கேட்கிறார், ஜாபிரே ஒட்டகத்தை விற்பதற்காக வேண்டி சென்றீரே, என்ன ஆனது என்பதாக. அப்போது ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஒட்டகத்திற்கான விலையையும் நபி அவர்கள் தந்தார்கள், இந்த ஒட்டகத்தையும் எனக்கான அன்பளிப்பாக தந்து விட்டார்கள் என்று சொன்னபோது அந்த யூதர் சொன்னார், இப்படி ஒரு சிறந்த மனிதரை நான் பார்த்ததில்லை என்பதாக சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய இயல்பான அந்த அணுகுமுறை எவ்வளவு தூரம் ரசிக்கும் விதமாகவும் சிலாகித்து பேசும் விதமாகவும் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் அல்லவா? என்றால் இன்று நாம் விற்பவருக்கும் வாங்குபவருக்கும் இருக்கக்கூடிய போட்டியை நாம் பார்க்கிறோம். விற்கக்கூடியவர் எப்படியாவது அதிக விலைக்கு விற்றுவிட வேண்டும் என்று முயற்சி செய்கிறார், வாங்கக்கூடியவர் எப்படியாவது குறைத்து வாங்கிவிட வேண்டும் என்று அவர் முயற்சி செய்கிறார். இருவரில் யார் திறமையானவரோ அவர் அங்கே வென்று விடுகிறார். வியாபார நடவடிக்கைகள் இப்படி இருக்கிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய இனிமையான இந்த நடைமுறை நமக்கு எப்படிப்பட்ட பாடம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த சந்தர்ப்பத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கான உலக ஆதாயத்தை தேடியதே கிடையாது. ஒரு நாணயத்தை கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கானதாக எடுத்துக்கொண்டதில்லை என்பதுதான் ஒரு சிறந்த தலைவருக்கான முன்மாதிரியாய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திகழ்ந்தார்கள். பஹ்ரைனில் இருந்து 1,00,000 நாணயங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்பளிப்பாய் வருகிறது. பள்ளியிலே கொட்டப்பட்டு அது பரப்பி விடப்படுகிறது. தேவை உடையவர்களை அழைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேவையான அளவிற்கு எடுத்துக்கொள்ளுமாறு சொல்லுகிறார்கள். அதை கேள்விப்பட்ட ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய பெரிய தந்தை அவர்கள் வந்து நபி அவர்களிடத்திலே சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ் எனக்கும் இதிலிருந்து தாருங்கள் என்பதாக சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு எவ்வளவு தேவையோ எடுத்துக்கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார்கள். ஒரு பையை எடுத்து வந்து அது முழுக்க நிரப்புகிறார்கள். முடிந்த அளவிற்கு அதை நிரப்புகிறார்கள். நிரப்பி அதை தூக்குகிறார்கள். தூக்க முடியவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட வந்து, யா ரசூலல்லாஹ் இந்த நாணயங்களை தூக்க முடியவில்லை, எனவே யாரையாவது அழைத்து இதை தூக்கி வருமாறு சொல்லுங்கள் என்பதாக சொன்னபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இல்லை நான் சொல்ல மாட்டேன், நீங்களே எடுத்து செல்லுங்கள் என்பதாக சொன்னார்கள். மீண்டும் சென்றார். மீண்டும் தூக்கி பார்த்தால் தூக்க முடியவில்லை. மீண்டும் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே தூக்க முடியவில்லை, யாரையாவது அழைத்து விடுங்கள் என்பதாக சொன்னார்கள். நபி அவர்கள் மீண்டும் சொன்னார்கள், நான் அவ்வாறு செய்ய மாட்டேன், உங்களால்
உங்களால் முடிந்த அளவிற்கு எடுத்து செல்லுங்கள் என்பதாக சொல்லிவிட்டார்கள். ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அள்ளி வைக்கப்பட்டிருந்த அந்த மூட்டையிலிருந்து கொஞ்சம் எடுத்து போட்டு தூக்கினார்கள், தூக்க முடியவில்லை. இன்னும் கொஞ்சம் எடுத்து போட்டு விட்டு தூக்கினார்கள், தூக்க முடியவில்லை. இன்னும் கொஞ்சம் எடுத்து கீழே போட்டு விட்டு தூக்கினார்கள், தூக்க முடிந்தது. ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த காட்சியை நான் பார்த்து கொண்டேதான் இருந்தேன். ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் முடிந்த அளவிற்கு தூக்கி கொண்டு தன்னுடைய வீடு நோக்கி சென்றார்கள். இவர்கள் தன்னுடைய வீட்டை அடையும் வரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து கொண்டே இருந்தார்கள். அவர்கள் சென்றதற்கு பிறகு மீண்டும் தேவை உள்ளவர்களை அழைத்து வருமாறு சொன்னார்கள். வரக்கூடியவர்களை பார்த்து நபி அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு எவ்வளவு தேவையோ எடுத்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார்கள். அவர்களும் அதை எடுத்து சென்றார்கள். 1,00,000 நாணயங்களில் ஒரு நாணயம் கூட மீதமில்லாத அளவிற்கு அனைவரும் எடுத்து சென்றதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கிருந்து அகன்றார்கள். தனக்காக ஒரு நாணயத்தை கூட அவர்கள் எடுத்து செல்லவில்லை என்பதாக ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். என்று சொன்னால் ஆன்மீக தலைவருக்கான அத்துணை தகுதியும் கொண்ட ஒரே தலைவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். ஆன்மீகத்தை கொண்டு உலகத்தை தேடியவர்களை குர்ஆன் தான் முதலில் அடையாளப்படுத்தியது. ஆன்மீகவாதிகள் உலகத்தை ஆசைப்படக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது என்பதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே முன்மாதிரி. எல்லாவற்றையும் தருகிறோம் என்று பேரம் பேசினார்கள். தலைவராக இருக்க வேண்டுமா, தலைவர் பதவியை தருகிறோம். அழகிய பெண்ணை திருமணம் செய்ய வேண்டுமா, அப்படி ஒரு பெண்ணை திருமணம் செய்து வைக்கிறோம். எந்த பொறுப்பு வேண்டும், எந்த பதவி வேண்டும், எந்த ஆதாயம் வேண்டும், எந்த செல்வம் வேண்டும், எது வேண்டுமானாலும் தருவதற்கு நாங்கள் தயார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் பேரம் பேசப்பட்டும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையும் ஆசித்ததில்லை என்பதுதான் அவர்களினுடைய அழகிய வரலாறு. மக்காவில் இருந்து ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு வந்த சஹாபிகளில் ஒருவர் ஹஜ்ரத் மிக்தாத் இப்னுல் அஸ்வத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஒரு ஏழை சஹாபி, உண்பதற்கு ஒன்றுமில்லை. அவர்களே சொல்லுகிற போது இப்படி சொல்லுகிறார்கள், நானும் என்னுடைய 2 தோழர்களும் பசியால் வாடினோம். எந்த அளவிற்கு என்று சொன்னால் எங்களுடைய பார்வை மங்கிவிட்டது, எங்களுடைய காதுகள் செவிடாகிவிட்டது. அந்த அளவிற்கு பசியால் நாங்கள் வாடினோம். ஒரு நாள் கடுமையான பசியில் பீடிக்கப்பட்ட நிலையில் ஜாடை மாடியாக எங்களுடைய பசியை முறையிட்டோம். ஆனால் யாரும் புரிந்து கொள்ளவில்லை. கடைசியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட வந்து, யா ரசூலல்லாஹ், நானும் 2 தோழர்களும் கடுமையான பசியால் வாடுகிறோம், ஏதாவது சாப்பிடுவதற்கு வேண்டும் என்பதாக சொன்னோம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இதோ வாருங்கள், 3 ஆடுகள் இருக்கிறது, இதிலிருந்து பாலை கறந்து அதை 4ஆக பிரியுங்கள், 3ஐ நீங்கள் மூவரும் குடித்து விடுங்கள், ஒரு பாகத்தை எனக்காக வேண்டி வைத்து விடுங்கள் என்பதாக சொல்லி அவர்கள் தங்கள் வீட்டு பாத்திரத்தையும் தந்தார்கள். நாங்கள் சில காலம் அப்படி செய்து வந்தோம். இந்த 3 ஆட்டிலிருந்து பாலை கறப்போம், 4ஆக பிரிப்போம், நாங்கள் மூவரும் அருந்துவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பங்கை அவர்கள் வீட்டு பாத்திரத்திலேயே ஊற்றி வைத்து விடுவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவார்கள், வந்து மெல்லிய குரலில் சலாம் சொல்லுவார்கள். உள்ளே வந்து 2 ரக்காத்து தொழுவார்கள். பிறகு அந்த பாத்திரத்தை திறந்து பார்ப்பார்கள், பால் இருக்கும், குடித்து விட்டு சென்று விடுவார்கள். இப்படித்தான் சில காலம் சென்று கொண்டிருந்தது. ஒரு நாள் கடுமையான பசியில் நான் இருந்தேன். பாலை கறந்தோம், 4ஆக பிரித்தோம், நாங்கள் மூவரும் குடித்துவிட்டு நபி அவர்களுடைய பங்கை அவர்கள் வீட்டு பாத்திரத்தில் ஊற்றி வைத்து விட்டோம். ஆனால் எனக்கு பசி தீரவில்லை, தாகம் அடங்கவில்லை. இன்னும் கொஞ்சம் பால் கிடைத்தால் நன்றாக இருக்குமே என்று எண்ணினேன். ஒரு அன்சாரி சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து சென்றார். எனவே தான் என்னுடைய உள்ளம் சொன்னது, நபி அவர்கள் அவரின் வீட்டிலேயே ஏதாவது சாப்பிட்டு இருப்பார்கள், எனவே அவர்கள் பசியோடு இருக்க மாட்டார்கள், எனவே அவர்களின் பாலை எடுத்து கூடி என்பதாக என்னுடைய உள்ளம் சொன்னது. என்ன செய்தேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்குள் மீண்டும் அங்கே சென்று நபி அவர்களுடைய பாத்திரத்தை திறந்து அந்த பாலையும் குடித்து விட்டேன். அந்த பாலையும் குடித்துவிட்டு வெற்று பாத்திரத்தை மூடி வைத்துவிட்டு நான் என்னுடைய இருப்பிடத்திற்கு வந்து படுத்துக் கொண்டேன். என்னிடத்தில் ஒரே ஒரு போர்வை இருந்தது. தலையை மூடினால் கால் தெரிந்தது, காலை மூடினால் தலை தெரிந்தது. அப்படிப்பட்ட நிலையில் ஒரு போர்வையை போர்த்தி கொண்டு நான் படுத்து விட்டேன். படுத்ததற்கு பிறகு ஒரு குற்ற உணர்வு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தால் பாத்திரத்தை திறந்து பார்த்தால் அந்த பாத்திரம் காலியாக இருப்பதை உணர்ந்து நமக்கு எதிராக பத்துவா செய்து விட்டால் என்ன ஆவது என்று நான் பயந்து விட்டேன். தூக்கம் வரவில்லை.
புரண்டு புரண்டு படுக்கிறேன். என்னுடைய 2 தோழர்களும் அயர்ந்து தூங்கி விட்டார்கள். பாலை குடித்து விட்ட காரணத்தினால் நான் பட்ட பாடு தூக்கமே வரவில்லை. எதிர்பார்த்தவாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெல்லிய குரலில் சலாம் சொல்லி உள்ளே வந்தார்கள். விடுத்திருந்த காரணத்தினால் நான் பதில் சலாமும் சொன்னேன். 2 ரக்காத்தை தொழுதார்கள். பிறகு பாத்திரத்தை திறந்து பார்த்தார்கள். பாத்திரத்தில் ஒன்றுமில்லை. மீண்டும் மூடி வைத்துவிட்டு, எனக்கு யார் உணவளித்தார்களோ அவர்களுக்கு உணவளிப்பாயாக, எனக்கு யார் பருக கொடுத்தார்களோ அவர்களுக்கு பருக கொடுப்பாயாக என்பதாக வழமையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிய துஆவை ஓதிவிட்டு சென்று விட்டார்கள். எதையும் அவர்கள் குடிக்கவில்லை என்றாலும் கூட குடித்தவர் ஓதக்கூடியவாறே அவர்கள் துஆவை செய்துவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார்கள். எனக்குள் ஒரே பதட்டமாகிவிட்டது. நபி அவர்கள் அவரின் வீட்டிலேயே ஏதாவது சாப்பிட்டு இருப்பார்கள். எனவே அவர்கள் பசியோடு இருக்க மாட்டார்கள். எனவே அவர்களின் பாலை எடுத்து குடி என்பதாக என்னுடைய உள்ளம் சொன்னது. எனவே தான் அந்த பாலை நான் எடுத்து குடித்தேன். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பசியோடு தான் இருந்திருப்பார்கள் போலும். அவர்கள் தொழுததும் அந்த பாத்திரத்தை திறந்து பார்த்ததையும் பார்த்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பசியோடு தான் இருந்திருப்பார்கள் போலும். எனக்கு அவர்களின் பசியை எப்படி ஆற்றுவது என்று புரியாமல் அங்கும் எங்கும் திகைத்து போய் நிற்கிறேன். நபி அவர்கள் சென்றதற்கு பிறகு அந்த ஆட்டை அறுத்து எங்காவது கொடுத்து சமைத்து நபி அவர்களுடைய பசியை ஆற்றி விடலாம் என்று ஒரு கத்தியை எடுத்துக்கொண்டு ஆட்டை அறுப்பதற்காக வேண்டி சென்றேன். 3 ஆடுகளிலும் பால் மடி கனத்து காணப்படுகிறது. நிறைய பாலோடு இருக்கிறது. நபி அவர்கள் இப்படிப்பட்ட ஆட்டை அறுக்க கூடாது என்று தடை விதித்திருக்கிறார்கள். எனவே அந்த 3இல் எதையும் என்னால் அறுக்க முடியவும் இல்லை. ஆனால் ஆச்சரியப்பட்டேன். தினந்தோறும் நாங்கள் பாலை கறக்கிறோம். இந்த அளவிற்கு மடி கனமாக இருந்ததில்லை. ஆனால் இப்போது இவ்வளவு கனமாக இருப்பதை கண்டு நான் மீண்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாத்திரத்தை எடுத்து வந்து பாலை கறந்தேன். நிறைய பால் வந்தது. பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வீட்டு கதவை தட்டினேன். நபி அவர்கள் திறந்தார்கள். என்ன, நீங்கள் பாலை குடிக்கவில்லை, இதோ இந்த பாலை கறந்து வந்திருக்கிறேன் என்பதாக கொடுத்தேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பாலை வாங்கி குடித்து விட்டு நீயும் குடி என்பதாக கொடுத்தார்கள். மீண்டும் நான் குடித்தேன். நான் குடித்து முடித்ததற்கு பிறகு சொன்னார்கள், மிக்தாதே, என்ன குறும்பை நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னார்கள். நான் சொன்னேன், யா ரசூலல்லாஹ், பால் தான் கிடைத்து விட்டதே என்பதாக சொன்னேன். அப்போது நபி அவர்கள் சொன்னார்கள், இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தரப்பட்ட பால். நீ மட்டும் குடிக்காமல் அதை அப்படியே எடுத்து சென்று உன்னுடைய தோழர்களையும் எழுப்பிவிட்டு தந்திருக்கலாமே என்பதாக சொன்னார்கள். என்னுடைய மனதிற்குள் நான் சொல்லிக் கொண்டேன், அவர்களுக்கு பால் கிடைக்கவில்லை என்று சொன்னால் என்ன, எனக்கு அல்லாஹ்வின் அருளும் கிடைத்தது, பாலும் கிடைத்தது, மன்னிப்பும் கிடைத்தது என்கின்ற சந்தோஷத்தில் கீழே விழும் அளவிற்கு சிரித்தவனாய் நான் என்னுடைய படுக்கைக்கு திரும்பினேன் என்பதாக ஹஸரத் மிக்தாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். ஏன் இந்த வரலாறுகளை சொல்லுகிறேன் என்று சொன்னால், முன்மாதிரியாக கொள்ள தகுந்த ஒரே தகுதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும்தான் உண்டு. நம்மீது எவ்வளவு பிரியம்! சாதாரண மனிதர் என்று அலட்சியம் செய்ததில்லை. எல்லோருக்குமான முக்கியத்துவத்தை தந்த ஒரே தலைவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். இவர்கள் அல்லவா நம்முடைய முன்மாதிரியாக இருக்க வேண்டும். இவர்கள் அல்லவா நம்முடைய பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். இவர்கள் அல்லவா இளம் தலைமுறைக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். இன்று திரையில் மின்னக்கூடியவர்களை எல்லாம் முன்மாதிரியாக கொண்டு சின்ன பின்னமாக சீரழிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தலைமுறைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அறிமுகப்படுத்தி அடையாளப்படுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது அல்லவா? ஹஸரத் அவுஃப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாங்கள் ஒரு பயணத்தில் இருந்தோம். நபி அவர்களை காணவில்லை. நான் எங்கே சென்றார்களோ என்று தேடி பார்க்கிறேன். மற்ற தோழர்களையும் எழுப்பிவிட்டு நபி அவர்கள் காணவில்லை என்பதாக எல்லோரும் தேடினார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கிருந்தோ வந்தார்கள். வந்து சொன்னார்கள், உங்களுக்கு இந்த 2இல் எது வேண்டுமோ அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் என்னிடத்தில் கேட்டான். ஒன்று, உங்களுடைய உம்மத்தில் பாதி பேரை கேள்வி கணக்கே இல்லாமல் சுவர்க்கத்திற்கு அனுப்புகிறேன். ஆனால் நீங்கள் நரகத்தில் இருக்கும் யாருக்கும் ஷஃபாஅத் செய்ய முடியாது. இது வேண்டுமா? அல்லது யாருக்கு வேண்டுமானாலும் உங்களால் ஷஃபாஅத் செய்ய முடியும், இது வேண்டுமா என்பதாக அல்லாஹ் என்னிடத்தில் கேட்டான். ஃபக்தரத்து ஷஃபாஅ, நான் ஷஃபாஅத் செய்வதையே தேர்வு செய்து கொண்டேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நல்லவர்கள் சுவர்க்கத்திற்கு சென்று விடுவார்கள்.
கெட்டவர்கள் நரகத்திற்குள் அகப்பட்டுக் கொள்வார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பியது நரகத்தில் அகப்பட்டுக் கொண்டவர்களையும் ஷஃபாஅத் செய்து சுவர்க்கத்திற்கு அழைத்துச் செல்ல வேண்டும் என்கின்ற பேரவாவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை தேர்ந்தெடுத்துக் கொண்டேன் என்பதாக சொன்னார்கள். என்று சொன்னால் நபி அவர்கள் நம் மீது காட்டிய அந்த பாசம், அவர்களின் மீது நேசம் கொள்வதற்கு இவைகள் எல்லாம் எவ்வளவு தூரம் படிப்பினையாக அமைய வேண்டும். பொதுவாக ஒரு புரிதல் நமக்கு இருக்க வேண்டும். ரபியுல் அவ்வல் மாதம் மட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து பேசப்படுகின்ற மாதம் அல்ல. ரபியுல் அவ்வல் மாதம் மட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து புகழ்ந்து பேசப்படக்கூடிய மாதம் அல்ல. நம்முடைய வாழ்வினுடைய ஒவ்வொரு தருணமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதான பாசத்தையும் அன்பையும் வெளிப்படுத்துவதற்குண்டான தருணமாகவே அமைய வேண்டும் என்கின்ற புரிதலும் நமக்கு வேண்டும். என்றாலும் கூட எல்லா பள்ளிகளிலும் மஜ்லிஸ்களிலும் நடக்கக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்த மஜ்லிஸ்களில் நாம் கலந்து கொண்டு அதன் மூலமாக நபி அவர்களுக்கும் நமக்குமான தொடர்பை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா உதவி செய்வானாக. ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பள்ளிவாசலின் பராமரிப்பிற்காக வேண்டி தாராளமாக உதவி செய்யுங்கள். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நாம் செய்யக்கூடிய உதவிகளுக்கு நிரப்பமான நற்கூலியை வழங்குவானாக.